ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு சாப்பிட்றதுனால கோல்டு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா அதுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடாயை எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு விட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சோம்பு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வெங்காயத்தை வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிரும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு சேர்க்குறதுக்காக ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேருங்க. மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது இது கூட குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வத்தல் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலந்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸியை ஒரு தடவை வாஷ் பண்ணி அதோட தண்ணியும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து இப்போ குழம்போடு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை குழம்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் வந்து சைடில் வந்து பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு வந்து அடுப்பில் இருக்கட்டும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்து குழம்பு வரணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக மேலே வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நண்டு குழம்பு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.